الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن والاه أما بعد. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. رب زدني علما رب زدني علما رب زدني علما. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையமாக்கிய எல்லாம் வல்ல அல்லாஹுவை போற்றி புகழ்ந்ததன் பின்னர் எங்கள் இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்களுடைய தோழர்களான சஹாபாக்கள், இன்னும் தாபியீன்கள், தாபியீன்கள், இறைவழி நடந்து உலகை விட்டு பிரிந்து சென்ற முஸ்லிம்களான ஆண்கள், பெண்கள், இந்த நிகழ்ச்சியை செயல்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம்கள் சகோதர சகோதரிகள் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக என்று கூறி எனது பாடத்துக்கு வருகின்றேன். இன்று நான் பார்க்க போவது 32வது மற்றும் 33 போன்ற ஹதீசுகள். முதலாவது 32வது ஹதீஸாவது وعن أبي هريرة رضي الله تعالى عنه. அபு ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை தொட்டு அறிவிக்கப்படக்கூடிய செய்தி, அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال, அவர்கள் கூறுகின்றார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக, யகூலுல்லாஹு தஆலா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான். இது யார் சொல்றாங்க? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுவதாக சொன்னதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அப்ப இதுக்கு ஹதீஸுல் குதுசி என்று பெயர் கொடுக்கப்படுகிறது. அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுவதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்றால் அது ஹதீஸுல் குதுசி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு செய்தியை சொல்லுகின்றான், அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கின்றார்கள். சரியா? இதெல்லாம் ஹதீஸ் என்று சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க ஒரு செய்தியை, நேரடியா அவங்களே சொல்லுவாங்க. அதுக்கு ஹதீஸ் என்று சொல்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவதாக சொன்னால் அது ஹதீஸுல் குதுசி. அதுக்கு ஹதீஸுல் குதுசி என்று சொல்லுவாங்க. சரி, ஹதீஸுல் குதுசி மற்றது ஹதீஸ், குர்ஆன், இதுக்கு என்ன மாற்றம் என்று சொன்னால், சுருக்கமாக சொல்றேன். குர்ஆன் என்று சொன்னால் அதாவது அதனுடைய சொல், அடுத்தது வார்த்தை மற்றும் அர்த்தம் இரண்டும் அல்லாஹ் புறத்தில் நின்றும் வந்தது. இரண்டுமே அல்லாஹ் புறத்தில் நின்றும் வந்தது. சூரா ஃபாத்திஹா என்று சொன்னால் அந்த சூரா ஃபாத்திஹாவுடைய சொல், அடுத்தது அர்த்தம் இரண்டும் அல்லாஹ் புறத்தில் நின்று. சரிதானே? ஹதீஸ் என்பது அர்த்தம் அல்லாஹ் புறத்தில் நின்றும் இருக்கும். இதே நேரத்தில் வார்த்தைகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வார்த்தைகளை பாவிப்பாங்க. அவங்களுடைய வார்த்தைகளை கொண்டு அதை சொல்லுவாங்க. சரிதானே? அர்த்தம் எங்கிருந்து வந்திருக்கும்? அல்லாஹ் புறத்தில் நின்று வஹீதான். அதுவும் வஹீதான். குர்ஆன் சொல், அர்த்தம் இரண்டும் வஹி. ஹதீஸ் அர்த்தம் வஹி, சொற்கள் வந்தன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சொற்களை வச்சு அது சொல்லுவாங்க. ஹதீஸுல் குத்ஸி என்றால் அர்த்தம் சொல்லு இரண்டும் வந்தன அல்லாஹ் புறத்தில் நின்றும் இருக்கும். சரியா? மன்னிக்கவும். சரி, நான் இதனுடைய விளக்கத்தை உங்களுக்கு பிறகு தாரேன். இப்போ நீங்க என்ன வச்சீங்க, அடுத்த அமர்வுல நான் இதை சொல்றேன். சின்ன எனக்கு சந்தேகம் வந்துட்டு அடுத்த அமர்வுல நான் உங்களுக்கு விரிவாக சொல்றேன். இப்போ இந்த ஹதீஸ், இப்போ நாம 32வது ஹதீஸ் என்ன, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறியதாக. அப்ப இதுக்கு ஹதீஸுல் குத்ஸி என்பது என்று பெயர் சொல்லப்படுகின்றது. இப்போ அப்படியே நீங்க விளங்கிக் கொள்ளுங்க. சரியா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொன்னான்? மாலி அப்தில் முஃமின் இன்தி ஜஸாஉன். என்னுடைய அடியான், என்னுடைய மூமினான அடியானுக்கு என்னிடத்தில் கூலி இல்லை. இதா கபத்து சஃபியஹு மின் அஹ்லி துன்யா தும்ம இஹ்தஸபஹு இலல் ஜன்னah. என்னுடைய மூமினான அடியானுக்கு என்னிடத்திலே கூலி இல்லை. இதா கபத்து சஃபியஹு, அவனுடைய
அவனுக்கு இந்த உலகத்தின் நின்றும் உள்ள அவனுக்கு விருப்பமானதொன்றை நான் அதாவது பிடித்துக் கொண்டால், கபத்துண்டால் பிடித்துக் கொண்டால், கைப்பற்றி கொண்டால், அவனுக்கு இந்த உலகத்தின் நின்றும் அவனுக்கு விருப்பமானதொன்றை நான் கைப்பற்றி கொண்டால் கூலி இல்லை. கைப்பற்றி கொண்டு அதுக்கு பின்னர் அவன் பொறுமை செய்கின்றான். பின்னர் அவன் அதன் மீது பொறுமை செய்கின்றானே, அவனுக்கு சுவர்க்கத்தை தவிர என்னிடத்திலே கூலி இல்லை. சுவர்க்கத்தை தவிர எனக்கு அவனுக்கு வேறு கூலி இல்லை என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுவதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான். என்னுடைய மூமினான அடியானுக்கு சரியா, இந்த உலகத்தின் நின்றும் அவனுக்கு விருப்பமானதொன்றை நான் எடுத்துக்கொண்டால், கபத்துண்டால் கைப்பற்றி கொண்டால், அதை நான் எடுத்துக்கொண்டால் பின்னர் அதன் மீது அவன் அதை பொறுமை செய்கின்றான். அதன் மீது நான் எடுத்துக்கொண்ட பொருள் மீது அவன் பொறுமை செய்கின்றான். அப்படிப்பட்ட அவனுக்கு சொர்க்கத்தை தவிர வேறு கூலி இல்லை. சொர்க்கத்தை தவிர என்னிடத்தில் அவனுக்கு வேறு கூலி இல்லை என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்கள் கூறுகின்றார். வஸஃபி என்று சொன்னால் என்ன? மன் யஸ்ஸஃபீஹில் இன்சான் வயக்தாருஹு மின் வலதின் வஅகின் வஅம்மின் வஅபின் வஉம்மின் என்று ஷேக் உசைமின் அவர்கள் கூறுகின்றார்கள். அதாவது அவனுடைய விருப்பத்துக்குரிய ஒருவரை நான் கைப்பற்றி கொண்டான். அதாவது தன்னுடைய பிள்ளை, தன்னுடைய சகோதரன், தன்னுடைய சாச்சா பெரியப்பா, அல்லது தந்தை, தாய், நண்பன் போன்ற தன்னுடைய பிள்ளை போன்ற ஒருவரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிகவும் நேசத்துக்குரிய, இவர்களின் மிகவும் நேசத்துக்குரிய ஒருவரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கைப்பற்றி கொண்டார். அந்த 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 நேசத்துக்குரிய விருப்பத்துக்குரிய அந்த மனிதனுக்கு வந்து சஃபி என்று சொல்லு, தான் தேர்ந்தெடுக்கக்கூடிய, சஃபி என்று தேர்ந்தெடுத்தவர் சரியா. தனக்கு மிகவும் விருப்பமான தேர்வுக்குரிய ஒருவரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கைப்பற்றி கொண்டால் பின்னர் அல்லாஹ் எடுத்துக்கொண்டானே என்று அதன் மீது அந்த அந்த விடயத்தில் அவன் கை சேதப்படாமல், பொறுமையை இழக்காமல் அதன் மீது பொறுமையை அவன் கடைபிடித்துக் கொண்டான் என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு அதுக்கு பாரமாக மறுமையிலே சொர்க்கத்தை கொடுக்கின்றான். சரியா? இதில் இருந்து என்ன விளங்குது? இந்த ஹதீஸ் பொறுமையுடைய சிறப்பை எடுத்து காட்டுகின்றது. சரிதானே? இன்று நாம் ஒரு பிள்ளை மறந்து விட்டால், அல்லது கணவன், தாய், தாப்பன் மறந்து விட்டால் பொறுமையை இழந்து ஒப்பாரி கதறி அழுவதை நாம் பார்க்கின்றோமே. இது இதுக்கு பேரு பொறுமை இல்லை. சரிதானே? இது பொறுமைக்கு நேர் மாற்றமான. சரியா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு பொருளை எடுத்துக்கொண்டான் என்றால் தனக்கு விருப்பமான ஒரு பொருள் வச்சுங்க, விருப்பமான ஒருவர், தன்னுடைய பிள்ளை, கணவன், அல்லது தாய் தகப்பன், வேறு உறவினர்களின் இந்த உலகத்தில் அவருக்கு மிகவும் விருப்பமானவர், அப்படி ஒரு உரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எடுத்துக்கொண்டான் என்றால் அதுக்கு பொறுமை செய்யணும். சரிதானே? பொறுமை செய்தால் அதுக்குரிய கூலி என்ன? சொர்க்கம். அதுக்குரிய கூலி நேரடியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்தை கொடுத்து விடுகின்றான். சரி, நான் இப்ப அடுத்த ஹதீஸுக்கு வருவோம். அடுத்த ஹதீஸ் ஆகிறது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா أنها سألت رسول الله صلى الله عليه وسلم عن الطاعون. 33வது ஹதீஸ். ஆயிஷா நாயகி அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் தாஊன் என்ற அந்த நோயை பற்றி கேட்டார்கள். தாஊன் என்ற நோயை பற்றி விசாரித்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு
33வது ஹதீஸ் ஆகிறது. وعن عائشة رضي الله تعالى عنها. عائشة رضي الله تعالى عنها அவர்களை தொட்டு மறைக்கப்படுகின்றது. أنها سألت رسول الله صلى الله عليه وسلم عن الطاعون. தாஊன் என்ற நோயை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டார்கள். யாரு? ஆயிஷா நாயகி. فأخبرها أنها كان عذابا يبعثه الله تعالى على من يشاء. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தாஊன் என்றால் அது ஒரு அதாப், தண்டனை. يبعثه الله تعالى, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை அனுப்புகின்றான். அலா மன் யஷா, தான் விரும்பியவர் மீது, தான் விரும்பியவர் மீது. فجعله الله تعالى رحمة للمؤمنين. அப்ப இந்த தாஊன் என்ற நோயை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அஸாபாக அனுப்புகின்றான் தான் நாடியவர்கள் மீது, தான் நாடியவர்கள் மீது. ஆனால் மூமின்களுக்கு அதை அருளாக ஆக்கி வைத்திருக்கின்றான். மூமின்களுக்கு அதை அருளாக ஆக்கி வைத்திருக்கின்றான். فليس من عبد يقع في الطاعون. எந்த ஒரு அடியானாக இருந்தாலும், எந்த ஒரு அடியான் தாஊன் என்ற நோயில் விழுந்து விட்டான் என்றால், ஃபயம்குசு ஃபீ பலதிஹி சாபிரன் முஹ்தசிபன், தன்னுடைய ஊரிலே அவன் பொறுமை கடைபிடித்தவனாக, முஹ்தசிபன் நன்மையை எதிர்பார்த்தவனாக தங்கிவிடுகின்றான் என்றால், தங்கிவிடுகின்றான். வயம்குசு ஃபீ பலதிஹி சாபிரன் முஹ்தசிபன், தன்னுடைய ஊரிலே பொறுமை செய்தவனாக, முஹ்தசிபன் நன்மையை எதிர்பார்த்தவனாக தங்கிவிடுகின்றான். யஅலமு, அவன் அறிகின்றான், அன்னஹு லா யுஸீபுஹு இல்லா மா கதபல்லாஹு லஹு, அல்லாஹ் எழுதியதுதான் அவனை வந்தடையும், அல்லாஹ் எழுதியதுதான் அவனை வந்தடையும் என்ற விடயத்தை அவன் நன்கு அறிந்தவனாக இருக்கின்றான். இல்லா கான லஹு மிஸ்லு அஜ்ரி ஷஹீத். அப்ப அது அவனுடைய அந்த செயல் அவனுக்கு வந்தன ஒரு ஷஹீதுடைய கூலியை போன்று ஆகிவிடுகின்றது. ஒரு ஷஹீதுடைய கூலியை போன்று அவனுடைய இந்த பொறுமை அவனுக்கு ஆகிவிடுகின்றது, பொறுமையுடைய கூலி ஆகிவிடுகின்றது. இல்லையா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொன்னாங்க? ஆயிஷா நாயி தாஊனை பத்தி கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தாஊன் என்று சொன்னால் அது ஒரு தண்டனை, அல்லாஹ் விரும்பியவன் மீது அதை அவன் அனுப்பிவிடுகின்றான். சரியா? அது ஒரு நோய், அது ஒரு தண்டனையாக அல்லாஹ் தான் நாடியவர்கள் மீது அனுப்பிவிடுகின்றான். ஆனால் மூமின்களுக்கு அது எத்தியதென்றால், மூமின்களை பிடித்து கொண்டதென்றால், மூமின்களுக்கு அது ரஹ்மத்தாக ஆகிவிடுகின்றது. மூமின்களுக்கு அது ரஹ்மத்தாக ஆகிவிடுகின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூமின்களுக்கு அதை ரஹ்மத்தாக, அருளாக ஆக்கி விடுகின்றான். எப்படி? ஃபலைஸ மின் அப்தின் யகூ, அத ரஹ்மத் எப்படின்னு சொல்லி பற்றி எப்படின்னு சொல்லி அதை விளக்குறாங்க ரசூலுல்லாஹ். ஃபலைஸ மின் அப்தின், எந்த ஒரு அடியானும் தாஊன் என்ற நோயிலே அவன் விழுந்து விட்டான் என்றால், ஃபயம்குசு ஃபீ பலதிஹி சாபிரன் முஹ்தசிபன், தன்னுடைய ஊரில் அவன் பொறுமை செய்யக்கூடியவனாக, நன்மையை அவன் எதிர்பார்த்தவனாக தங்கிவிடுகின்றான். அவனுக்கு தெரியும், அன்னஹு லா யுஸீபுஹு இல்லா மா கதபல்லாஹு லஹு, அவனை இந்த நோய் அடையும், எந்த ஒரு நோய் எதுவும் அடையும் என்றால், அல்லாஹ் அவனுக்கு எதை எழுதி வைத்திருக்கின்றானோ அலா கத்ர்ல, அதுதான் அவனை அடையும் என்று அவன் அறிந்தவனாக இருக்கின்றான். அதாவது இந்த நோய் அவனை பிடித்ததென்றால் அது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு அடிப்படையில் அல்லாஹ் எழுதியிருந்தால் இவனுக்கு இந்த நோயை என்ன
பிடிக்கும், இந்த நோய் அவனை பிடித்துக் கொள்ளும் என்று அல்லாஹ் எழுதியிருந்தால் தான் அவனை அந்த நோய் வந்து அடையும். இல்லை என்றால் அவனை அடையாது என்ற விஷயத்தை அவன் நன்கு அறிந்தவனாக இருக்கின்றான். அந்த நிலைமையில அவன் தன்னை பொறுமை செய்து நன்மையை எதிர்பார்த்து தன் ஊரிலே தங்கி விடுகின்றான். அப்ப அப்படிப்பட்ட அவனுக்கு இல்லா கான லஹு மிஸ்லு அஜ்ரி ஷஹீத், ஒரு ஷஹீதுடைய கூலியை போன்று அவனுக்கு அது ஆகிவிடுகின்றது. இந்த அவனுடைய பொறுமை உரிய கூலி என்ன, அல்லது அவனுடைய அந்த நோய் மீது பொறுமை செய்வது அவனுக்கு ஒரு ஷஹீதுக்கு உடைய கூலியை போன்று அது ஆகிவிடுகின்றது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ரவாஹுல் புகாரி, இந்த ஹதீஸை புகாரி அவங்க தன்னுடைய கிரந்தத்திலே கொண்டு வந்திருக்கிறார்கள். இதில் என்ன விளங்கிட்டோம் என்றால், இந்த பொறுமை என்பது சரியா, பொறுமை முந்தைய சென்ற ஹதீஸ்ல வந்தன அதுக்குரிய கூலி சொர்க்கம் என்றாகும். இந்த ஹதீஸ்ல வந்தன ஒரு 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 ஷஹீத், அல்லாஹ்வுடைய பாதையிலே ஷஹீத் ஆகக்கூடியவர், அல்லாஹ்வுடைய பாதையில வந்தன உயிரை இழப்பவர், சரியா, அவருக்குரிய கூலி கிடைக்கிறது. அப்ப ஷஹீதுக்குரிய கூலி என்ன? சுவர்க்கம். ஷஹீது வந்தன நேரடியா அவன் சுவர்க்கம். சரிதானே? அதே போல 34வது ஹதீஸை பார்ப்போம். அதுலயும் வந்தன அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, قال سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول ان الله عز وجل قال. இதுவும் வந்தன ஹதீஸுல் குதுஸி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னதாக நான் செவிமடுத்தேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி يقول ان الله عز وجل قال. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான், إذا ابتليت عبدي بحبيبتي إذا ابتليت عبدي بحبيبتي. என்னுடைய அடியானை நான் அவனுடைய 2 விருப்பத்துக்குரியதை கொண்டு நான் ஹபீபத்தை என்று சொன்னால் அவனுக்கு மிகவும் விருப்பத்துக்குரிய 2ஐ கொண்டு சோதனை செய்கின்றேன். என்ன அர்த்தம்? 2 கண்கள். கண்கள் வந்தா தனக்கு விருப்பத்துக்குரியதா இல்லையா? அப்ப அவனுடைய ஹபீபத்தை, அவனுடைய 2 கண்களை கொண்டு நான் அவனை சோதிக்கின்றேன். ஃபஸபர, அதிலே அவன் பொறுமை செய்கின்றான். அவ்வக்துஹு மின்ஹுமா அல் ஜன்னah, அவ்விரண்டுக்கும் பகரமாக நான் அவனுக்கு சொர்க்கத்தை கூலியாக வழங்குகின்றேன், பகரமாக வழங்குகின்றேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். தாஊன் என்னால் என்ன என்று சொல்லும் போது ஷேக் ஹுசைமின் அவங்க சொல்றாங்க, அதாபுன் அர்ஸலஹுல்லாஹு அலா மன் மின் இபாதிஹி. தாஊன் கீழ வபாஉன் முஅய்யன், ஒரு குறிப்பிட்ட ஒரு நோய், குறிப்பிட்ட ஒரு நோய். வகீல இன்னஹு குல்லு வபா ஆம், அதாவது பொதுவாக வரக்கூடிய வரும்போது எல்லா மக்கள் மீதும் அந்த ஒரு ஊருக்கே வந்த அந்த நோய் வந்து பரவிவிடுமே, அப்படிப்பட்ட ஒரு பொதுவான ஒரு நோய். ஒன்று வந்து 2 கருத்து இருக்கு. தாஊன் சொன்னால் ஒரு குறிப்பிட்ட நோய், வபாஉன் முஅய்யன் ஒரு குறிப்பிட்ட ஒரு நோய். இன்னொன்று கருத்து என்ன கேட்டால் ஒரு பொதுவான ஒரு நோய், எல்லாரையும் வந்து என்ன பீடித்துக் கொள்ளக்கூடிய ஒரு நோய். யஹில்லு பில் அர்த் ஃபயுஸீபு அஹ்லஹா, ஒரு ஒரு பகுதிக்கு வந்து விட்டது, பூமிக்கு வந்து விட்டது என்றால் அங்கு இருக்கக்கூடிய அனைவரையும் அதை பீடித்துக் கொள்ளும். வயமூத்து நாசு மின்ஹு, அதனால மக்கள் மரணிப்பார். இப்படி 2 கருத்து இருக்கு. ஒன்று வந்து என்ன, வபா முஅய்யன் ஒரு குறிப்பிட்ட நோய், ஒரு குறிப்பிட்ட சில ஆட்களுக்கு தான் வரும், என்ன தாஊன் சொன்னார். இன்னொரு கருத்து வந்து என்ன, இல்ல பொதுவான ஒரு நோய், சரியா, அதாவது பரவக்கூடிய நோய் சொல்லுவோம் நாங்க, அப்படிப்பட்ட நோய். சவாஉன் கான முஅய்யனன் அம் கான வபாஅன் ஆமன், சரியா சொல்றாங்க. இப்ப அது வந்து ஒரு குறிப்பிட்ட நோயாக இருக்கட்டும், தாஊன் என்பது ஒரு குறிப்பிட்ட ஒரு நோயாக இருக்கட்டும், அல்லது வந்து என்ன ஒரு பொதுவான நோயாக இருக்கட்டும். மிஸ்லு அல் கொலேரா வகைரிஹா, கொலேராவை போன்று. கொலேரா வந்து என்ன ஒரு பொதுவான
எல்லாரையும் பீடித்துக் கொள்ளக்கூடிய ஒரு நோய் தானே. அது வந்தால் வந்தன ஒருவருக்கு மாத்திரம் வராது, மாறாக வந்தன இந்த ஊரே வந்தன பொதிந்து கொள்ளும். இது வந்தன ஒரு அழுக்கு, இது ஒரு அழுக்கு. தாவுன் என்ற நோய் ஒரு அழுக்கு, அதாபுன். அது இதே நேரத்தில் வந்து என்னது தண்டனை, அதாப் வேதனை. அர்ஸலஹுல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை தான் அனுப்புகின்றான், அவன் தான் அதை அனுப்புகின்றான். வலாக்கின்னஹு ரஹ்மத்துல் லில் முஃமின். அப்படி ஒரு நோய், பொதுவான ஒரு நோய் வந்து விட்டது என்றால், அல்லது குறிப்பிட்ட ஒரு நோயா இருக்கட்டும், அது வந்து என்ன மூமினுக்கு வந்து அருளாக இருக்கின்றது. நோய் வந்து குறிப்பிட்ட நோயா இருக்கட்டும், அல்லது பொதுவாக எல்லாரையும் பீடித்துக் கொள்ளக்கூடிய ஒரு நோயாக இருக்கட்டும், சரியா, பரவக்கூடிய நோய், இது வந்து என்ன ஒரு மூமினை பிடித்துக் கொண்டதென்றால் அது அவனுக்கு ரஹ்மத்தாக அமைகின்றது. எப்போது ரஹ்மத்தாக அமையும்? அவன் அதுல பொறுமை செய்து நன்மையை எதிர்பார்த்தான், பொறுமை செய்து நன்மையை எதிர்பார்த்து அந்த இன்னும் வந்து இந்த நோய் எவருக்கெல்லாம் நாடு இருக்கின்றானோ அவரைத்தான் தீண்டும் என்று சொல்லி அவன் நம்பிக்கை வைக்கக்கூடியவனாக இருந்தால் அவனுக்கு அந்த நோய் வந்து என்ன ரஹ்மத்தாக அமைகின்றது. அடுத்தது அவனுக்கு அதுக்குரிய கூலி ஒரு ஷஹீதுடைய கூலி, ஒரு ஷஹீதுடைய கூலியை அல்லாஹ் கொடுக்கின்றான். இன்னொரு ஹதீஸில் வந்து இருக்கின்றது, அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், قال رسول الله صلى الله عليه وسلم, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக, இதா சமிஅதும் பிஹி பிஅர்தின் ஃபலா தக்தமு அலைஹ். இந்த தாஊன் என்ற நோய் ஒரு பூமியில வந்து விட்டது என்று நீங்கள் செவிமடுத்தால், ஒரு பூமியில இருக்குது என்று நீங்கள் செவிமடுத்தால், அதாவது ஒரு ஊர்ல இருக்குது என்று நீங்கள் கேட்டீர்கள் என்றால், ஃபலா தக்தமு அலைஹி, அந்த ஊருக்கு நீங்க வந்து செல்லாதீர்கள், அந்த ஊருக்கு செல்லாதீர்கள். وإذا وقع بأرض وأنتم بها فلا تخرجوا فرارا منه. ஒரு ஊர்ல வந்து என்ன அந்த நோய் வந்து விட்டது, நீங்கள் அதில் இருக்கக்கூடிய நிலைமையில அந்த நோய் வந்து விட்டது என்றால் ஃபலா தக்ருஜு ஃபிராரம் மின்ஹு, அந்த நோயிலிருந்து தப்புவதற்காக வேண்டி நீங்கள் விரண்டு ஓடாதீர்கள், விரண்டு ஓடும் நிலைமையில நீங்கள் அங்கிருந்து வெளியாகாதீர்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். என்ன அர்த்தம்? ஒரு ஊர்ல வந்து கொலரா அல்லது இது போன்ற பொதுவான ஒரு நோய் வந்து விட்டது என்று இருந்தால் நீங்க என்ன செய்யப்படாது, சரியா, அந்த ஊருக்கு போகக்கூடாது, அந்த ஊருக்கு போகக்கூடாது. இதே நேரத்துல நீங்க இருக்கக்கூடிய ஊர்ல அந்த நோய் வந்து விட்டது என்றால் அந்த நோயிலிருந்து தப்பியோடுவதற்காக வேண்டி அங்கிருந்து வெளியாகுவதும் கூடாது, அங்கிருந்து வெளியாகுவதும் கூடாது. சரிதானே? ஏனெனில் அவங்க சொல்றாங்க, لأنك مهما فررت من قدر الله إذا نزل بالأرض فإن هذا الفرار لن يغني عنك من الله شيئا. நீ எவ்வளவுதான் ஓடினாலும் அல்லாஹ்வுடைய கட்டளை, அல்லாஹ்வுடைய கதிரிலிருந்து, அல்லாஹ்வுடைய ஏற்பாடிலிருந்து எவ்வளவுதான் நீ ஓடினாலும், ஒரு பூமியில வந்ததுக்கு பிறகு அங்கிருந்து தப்புவதற்காக நீ ஓடினாலும் فإن هذا الفرار لن يغني عنك من الله شيئا. அங்கிருந்து தப்பி ஓடுவதால் இந்த ஓடுவது உனக்கு வந்து என்ன அல்லாஹ்வுடைய கட்டளையிலிருந்து எதுவும் உனக்கு எந்த ஒரு பயனும் அளிக்காது, எந்த ஒரு பயனும் அளிக்காது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எழுதியிருந்தால் கட்டாயம் அது வந்து அந்த நோய் வந்தே தீரும். நீ அந்த ஊர்ல இருந்தாலும் சரி அல்லது அந்த ஊரை விட்டு விரண்டு ஓட்டினாலும் சரி, சரிதானே, கட்டாயம் அந்த நோய் வந்து என்ன பீடித்தே தீரும். இது சம்பந்தமாக ஒரு செய்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே கூறியிருக்கின்றான், அல்லதீன ஹரஜு மின் தியாரிஹிம் ஹதரல் மௌத். ஒரு கூட்டத்தார் வந்தன மௌத்தை பயந்து, அந்த நோய் வந்ததும் மௌத்தை பயந்து அங்கிருந்து வெளியாகின்றார்கள்.
ஃபகால லஹுமுல்லாஹ், அப்ப வெளியானதும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை நோக்கி கூறுகின்றான், மூத்து, மரணித்து விடுங்கள் என்று அல்லாஹ் அவர்களுக்கு கட்டளை இருக்கின்றான். அப்ப மரணித்து விடுகின்றார்கள். தும்ம அஹ்யாஹும், பின்னர் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை உயிர்ப்பிக்கின்றான். லியுபய்யின லஹும் அன்னஹு லா மஃபர் மின் கதாஇல்லாஹ் இல்லா இலல்லாஹ். சரியா? அவங்களுக்கு அதை உணர்த்துவதற்காக வேண்டி அல்லாஹ் திரும்ப அவர்களை உயிர்ப்பித்து அவங்களுக்கு உணர வைக்கின்றான். அல்லாஹ்வுடைய கதாவிலிருந்து, கதா கதரிலிருந்து அவன் பக்கமே அன்றி உங்களுக்கு வேற எங்கும் ஓட முடியாது. நீங்க அல்லாஹ்வுடைய கலாவிலிருந்து தப்பியோட நாடினால் யார் பக்கம் ஓடணும்? எங்க போவது? அல்லாஹ் பக்கம் தான் போகணும். சரியா? இந்த ஊர்ல இருந்து நீங்க வேற ஒரு ஊருக்கு போனா அங்கேயும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் இருக்கிறான். சரிதானே? அப்ப அல்லாஹ்வுடைய கட்டளை, அவன் நாடினால் அங்கேயும் உங்களுக்கு அந்த நோயை தரலாம். அங்கேயும் அந்த நோயை உங்களுக்கு தரலாம். ஆகையால் என்ன, அல்லாஹ்வுடைய கலா கதரிலிருந்து தப்பியோடுவதற்கு ஒருவர் முயற்சி செய்யக்கூடாது. சரிதானே? இதான் இந்த ஹதீஸுடைய 3 ஹதீஸுகள். இந்த 3 ஹதீஸுகள் இவங்களுக்கு என்ன சொல்வதென்றால், பொறுமையை உடைய சிறப்பை எடுத்து காட்டுகின்றது. நாம் ஒரு 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 முசீபத்து வந்து விட்டதென்றால் அதுல நாம் பொறுமை செய்கின்றோம், செய்ய வேண்டும். அந்த பொறுமையில நாம என்ன, நன்மையை எதிர்பார்க்கணும். அதே போல ஒரு நோய் வந்து விட்டதென்றால் அந்த நோயில என்ன, பொறுமையை கடைபிடிக்கணும். பொறுமையில அல்லாஹ்விடத்துல என்ன, இந்த நோய் அல்லாஹ்புறத்து நின்று வந்திருக்கின்றது, அதுக்கு நிவாரணை அளிப்பவன் அல்லாஹ் ஒருவன் மாத்திரமே என்று நாம் நினைத்து அதுல பொறுமையை, நன்மையை எதிர்பார்த்து நாம் பொறுமை செய்தோம் என்றால் அல்லாஹ் அப்படிப்பட்ட அந்த நோய்க்கு பகரமாக என்ன, சொருக்கத்தை தருகின்றான் என்று இந்த ஹதீஸ்கள் மூலம் நாம் அறிந்து கொண்டோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் நாம் செய்மடுத்த விடயங்களை நல்ல முறையிலே விளங்கி அதன்படி செயல்பட்டு சொர்க்கவாதிகள் நின்றும் நாம் ஆவதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌஃபீக் செய்ய வேண்டும் என்று கூறி முடித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.